சிந்தனை தரும் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் அண்ட் அமிகோ கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பிரபல தெலுங்கு திரைப்பட இயக்குனர் சேகர் கமலாவோட இயக்கத்தில் நாகார்ஜுனா, தனுஷ், ரஷ்மிகா மந்தனா, கே பாக்யராஜ், ஹரிஷ் பெரடி, ஷாயாஜி ஷிண்டே, ஜிம் ஷரப் இவங்கெல்லாம் நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற குபேரா படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் நேரடி தெலுங்கு படமாகவும் தமிழில் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய மையக்கரு என்னென்னா, யாருமே கேட்க நாதியற்ற ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு திடீர்னு ஒரு யோகம் வருது. அந்த யோகமே அவனுடைய வாழ்க்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்துதுன்னு வைங்களேன். அந்த சூழலிருந்து அவன் எப்படி தப்பிப்பான், அதை எப்படி எதிர்கொள்வான், இதுதாங்க இந்த படத்தினுடைய மையக்கரு. இதுக்கு எப்படி கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலே நம்ம இந்திய நாட்டில் வங்காள விரிகுடா கடலோர பகுதியில் கச்சா எண்ணெய் வளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மிக பெரும் பணக்காரங்களில் ஒருத்தரான நீரஜ் மித்ரா அப்படிங்கிற ஒரு ஆளும் அரசாங்க மந்திரியோடு சேர்ந்து இதை மக்கள்கிட்ட இருந்து மறைக்கணும், அப்புறம் இந்த எண்ணெய் எடுக்கும் கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை லஞ்சமாக கேட்குறாங்க. அது சாதாரணமாலாம் கொடுத்துட முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை அணுகிறாங்க. அவர் தான் நாகார்ஜுனா. அவர் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு, ஜெயிலில் இருக்கிறாரு. அவரை போய் இவங்க அணுகிறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, அரசாங்கத்து மேலே இருக்கிற கோவத்தில் இந்த டீலை அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த வெளிநாட்டு கருப்பு பணம் எல்லாமே ஒயிட் மணியாக உள்ளே வருது. வர வர எந்த ஒரு அடையாளமுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நாகார்ஜுனாவுக்கு தெரியறது கிடையாது. அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரும் கோபப்படுறாரு. போய் கேட்குறப்போ அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதில்ல. அவரே ஒரு கட்டத்தில் கார்னர் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவரும் சைலண்ட் ஆகிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. என்ன, அவரோட அக்கௌண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பணம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் எப்படியாவது தன் உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் அங்கேருந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஒரு பக்கம் நாகார்ஜுனா, இன்னொரு பக்கம் அந்த பணக்காரரோட அடியாட்கள், இவங்க எல்லாமே அவங்கள சேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ரஷ்மிகா மந்தனா பர்சனல் லைஃப் ப்ராப்ளமாக வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. திரும்பவும் வீட்டுக்கும் போக முடியாத சூழல். ஸோ எங்கே தங்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்போ எதிர்பாராத விதமாக தனுஷை மீட் பண்ணுற சூழல் ஏற்படுது. இப்போது என்ன ஆகுதுன்னா, தனுஷை சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ரஷ்மிகாவையும் ட்ராக் பண்ணி பிடிச்சு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் தப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனது, அந்த பணம் தனுஷ் பேரில் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சதா, வில்லன் ஆட்கள்கிட்ட சிக்கினாங்களா, நாகார்ஜுனா தனுஷை கேட்ச் பண்ணாரா, அப்புறம் ரஷ்மிகா மந்தனா தன்னுடைய லைஃப்பில் செட்டில் ஆனாங்களா, இதெல்லாம் தாங்க மீதி கதை. சரி, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் தாங்க ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். குறிப்பாக தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா. அதுவும் தனுஷோட கேரக்டருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் தனுஷ் எவ்வளோ பெரிய ஹீரோ. மார்க்கெட்டில் அவர் செட் பண்ண பெஞ்ச்மார்க் நிறையா இருக்குது. நடிகன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி நடிக்கணும், அவன் தான் நடிகன். ஆனால் இப்போ இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, இமேஜ் கெட்டு போயிடும், அது என்னன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, சில காட்சியெல்லாம் நடிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த படத்தில் தனுஷோட ஓப்பனிங், அவரை காட்டுற விதம் இருக்கு இல்லையா, ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங், அதுக்கே ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து தனுஷோட நடிப்பு. இந்த படத்தில் பிச்சைக்காரராக வராரு. ஆரம்பத்தில் இந்த திருப்பதி, கீழ் திருப்பதி பகுதியில் ஒரு காட்சி வரும், அதெல்லாம் பக்காவாக நடிச்சிருப்பார். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நாகார்ஜுனாட்ட கேட்பார், ஏன் சார் நாங்கள்லாம் மனுஷங்க கிடையாதா, இந்த உலகத்தில் நாங்களும் வாழ்கிறதுக்கு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த இடத்துலலாம் கண் கலங்க வச்சுருவார். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருப்பார். இவரை விட்ட வேறு யாராவது சூட்டாக வாங்கலாம் இந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துடுது. அது நிஜம்தான். அப்புறம் பொய்வா நண்பா சாங்குக்கு ஆடி இருப்பார் பாருங்கள் ஒரு ஆட்டம், இந்த தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. ரெண்டாவது நாகார்ஜுனா என்ன மாதிரி நடிகருங்க, எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டருங்கிறத நிரூபிச்சிருப்பார். ஜென்ரலாக மாஸ் நடிகராக இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஷார்ட்டாவது நமக்கு ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஹைப் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க டைரக்டரை நம்பி நடிச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஒரு ஆர்ப்பாட்டமே கிடையாதுங்க. சட்டிலாக நடிச்சிருப்பாங்க. அவருடைய பாடி லாங்குவேஜு, ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு, அதாவது அந்த குற்ற உணர்ச்சியில் தவிக்கிற சில காட்சிகள் இருக்கும். அதேமாதிரி தனுஷ் சொல்கிறப்போ அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பார், அந்த மாதிரி காட்சி. அப்புறம் இந்த பிச்சைக்காரங்க கிட்ட அரவணைச்சி பேசுகிற காட்சி, இதெல்லாம் பிரமாதப்படுத்தியிருப்பார். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஷூட் அவுட் சீன் வரும், பக்காவாக பண்ணியிருப்பார். அடுத்து ரஷ்மிகா மந்தனா ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். என்ன கதாபாத்திரம் எழுதியிருக்காங்களோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க.
அவரும் தனுஷும் இணைந்து வர காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரியான சீன்ஸு, நல்ல நடிப்பு. அடுத்து இந்த படத்தில் வில்லனாக நடித்த ஜிம் சர்ப், அவருக்கு என்ன கேரக்டர் எழுதியிருக்காங்களோ அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய திரைக்கதையில் இதில் ஒரு பக்கம் மைனஸ் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் சொல்கிறேனே, இந்த மாதிரியான கதைக்களம் நம்ம சிவாஜியில் பார்த்துருக்கோம். கருப்பு பணத்தை எப்படி ஒயிட்டாக உள்ளே வருது அப்படிங்கிறது. அப்புறம் ஜென்டில்மேன் படத்துலையும் திருடி எடுத்துகிட்டு போகிற பணத்தை எப்படி ஒயிட் மணியாக உள்ளே கொண்டு வருதுங்கிறதும் காட்டியிருப்பாங்க. நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம், கருப்பு பணத்தெல்லாம் எப்படி ஒயிட் ஆகுதுன்னு. ஆனால் அந்த படம் எல்லாமே மசாலாத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மசாலாத்தனம் எங்கேயுமே இருக்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எனக்கு மிக பிடித்த விஷயம். ஹீரோ ஹீரோயின் இருந்தாலே லவ் சீன்ஸ் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இப்போ வர படங்களில் லவ் சீன்ஸ் எல்லாம் தாண்டி லிப்லாக் சீன்ஸ் கண்டிப்பாக வச்சிட்றாங்க. அதுவும் நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்க முடிய மாட்டேங்குது. குழந்தைங்களோட இருக்கிறப்போ அந்த லிப்லாக் சீன்லாம் வர்றப்போ ரொம்ப தர்ம சங்கடமாக நெருடல் ஏற்பட்டுடுது. அதுவும் உங்களுக்கு தெரியும், ரஷ்மிகா மந்தனா படத்தில் இருக்காங்கன்னா அவங்களை எப்படி கிளாமர் ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு இந்த படத்தில் டைரக்டர் துளியும் அதை டச் பண்ணவே கிடையாது. பாராட்டுகள் அந்த இயக்குனருக்கு. அப்புறம் சின்ன சின்ன டைலாக்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இது போக தனுஷோட கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விஷயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யானையை எக்ஸாம்பிளாக வச்சு தனுஷோட கேரக்டரை சொல்லுவாங்க. அதை படத்தில் கனெக்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயமெல்லாம் புதுசாக இருந்தது, நல்லா ரசிக்கிற மாதிரியும் இருக்காது. அடுத்து நிக்கேத் பூமியரோட சினிமாட்டோகிராஃபி நல்லா உழைச்சிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. குறிப்பாக இந்த போய்வா சாங்கெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க, காட்சி பண்ண விதம். அப்புறம் இந்த நிறைய இடத்துல குப்பை மேடு காட்சிலாம் வரும், அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் தெப்ப குளத்தில் இந்த கடவுள் படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க, அந்த இடத்துல தனுஷா காட்டுற விதம் நல்லா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங் இதெல்லாம் பக்காவாக இருக்கும் இந்த படத்தில். அடுத்து மிகப்பெரிய ஒரு பலம்னா தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் தாங்க. எந்த இடத்துலையுமே ஆர்ப்பாட்டமான மியூசிக் கிடையாது. நம்ம ஆல்ரெடி கேட்ட ரகம் தான் மியூசிக்லாம் இருந்தாலும் இந்த கதையோட ஓட்டத்துக்கு அவர் போட்டிருப்பார் பாருங்கள், இறைச்சலே இல்லாமல் அப்படியே அந்த கதை போகிற போக்கிலேயே நம்மளையும் எடுத்துகிட்டு போயிடும் அவரோட மியூசிக். அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கு. பாடல்களை பொறுத்த வரைக்கும் 2 பாட்டு, ஒன்று திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சாங்கு. அது ஒரு ஓகே ரகம் தான். 2வது போய்வா நண்பான்னு ஒரு சாங்கு, அதெல்லாம் தியேட்டரில் பாருங்கள். நல்ல ஒரு இசை, நல்ல டியூனு, மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்கும் அந்த சாங். இப்போ வர படங்கள்லாம் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசுனீங்கன்னு வைங்களேன், அது ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றம் மாதிரி பார்க்குறாங்க. அதனால் வர்றவங்க எல்லாருமே பகுத்து அறிவுன்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பை பற்றி தான் பேசுகிறாங்க படத்துலலாம். இந்த படத்தில் அந்த ஹீரோயின் ஒரு கட்டத்தில் கடவுள் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்போ தனுஷ் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, கடவுள் நேராக வரமாட்டார், மனிதர்கள் மூலமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசுவார். அந்த சீன் நல்லாயிருக்கும். அப்புறம் வில்லன் சொல்கிற மாதிரியான 2 காட்சி வரும். இந்த டீலை மட்டும் முடிச்சு கொடுத்துடு, வைரத்தாலான கிரீடத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் படத்தை முன்னாடி பேசுகிற மாதிரியான சீனு பாருங்கள். அந்த வில்லனுடைய எண்ணம் கடைசி முடிலும் நிறைவேறவே ஏறாது. அதையும் இந்த டைரக்டர் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். எங்கேயுமே அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருங்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. படத்தோட முடிவில் கூட அடுத்து வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பேரம் பேசுவாங்களே தவிர்த்து இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுங்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த படத்தினுடைய பலவீனத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே தான். என்ன தான் இது மசாலாத்தனம் இல்லாத ஸ்க்ரீன் பிளேன்னு நம்ம சொன்னால் கூட இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா, கே பாக்யராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த கேரக்டர்லாம் இருக்குங்கிறப்போ ஒரு வெயிட்டாக இருக்க வேணாமா ஸ்க்ரீன் பிளே? பார்க்குறவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும், என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள் இது கொடுக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கணும் இல்லையா காட்சிகள். இந்த படத்தில் அது கிடையவே கிடையாது. படத்தோட ஆரம்பத்திலே நம்மளை செட் பண்ணிடுறாங்க, கதைக்குள்ளே போயிடுறாங்க, அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு. நாகார்ஜுனோட இன்ட்ரோடக்ஷன், தனுஷோட இன்ட்ரோ அதெல்லாம் பக்காவாக இருக்குது. இதுதான் கதைன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற காட்சிகள் இல்லை, நாம் ஈஸியாக யூகிச்சிடலாம். அந்த மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் வில்லன் கிட்டேருந்து தனுஷ் தப்பிக்கிறாரு. அந்த மாதிரியான காட்சினா எப்படி இருக்கணும், தப்பிச்சதுக்கப்புறம் என்ன சீன்ஸ் அடுத்து வரணுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தோய்வு ஏற்பட ஆரம்பிச்சிடுது. அடுத்து எமோஷனலாக இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆகலைங்க. ஒரு பிச்சைக்கார பிரச்சனையில் சந்திக்கிறேன், அது தனுஷ் நடிச்சிருக்காரு அப்படின்னா சில இடத்துல கண்கலங்க வைக்கிறாரு. ஆனால் அந்த கதாபாத்திரம் மேலே நமக்கு ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ட் வரணும் இல்லையா, அதெல்லாம் இந்த படத்தில் இல்லை. ஸோ ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் எங்கெங்கேயோ கதையை விட்டு சுற்றினா கூட ஓரளவு நம்மளை உட்கார வச்சிடுறாங்க. அதுவும் செகண்ட் ஆஃபில் வர்ற அந்த சாங்கு, தனுஷோட நடிப்பு,
அதெல்லாம் நம்மளை உட்கார வச்சிருது. அடுத்து ஒரு பலவீனம்னா கதாபாத்திர வடிவமைப்பு. கே பாக்யராஜ் எதுக்கு அவர் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. ஒருவேளை நிறையா எடுத்து அதை நீளம் கருதி கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. கே பாக்யராஜ் இந்த படத்துக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. யார் வேணால் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கலாம். ரெண்டாவது, இந்த நாகார்ஜுனாவோட கேரக்டர் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லைங்க. அப்புறம் எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா இன்னும் கட் பண்ணியிருக்கலாம். நாகார்ஜுனாவோட ஹிஸ்ட்ரி அந்த போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம். 3 மணி நேரம்லாம் இந்த கதைக்கு ரொம்ப அதிகம். ரொம்ப பொறுமையை சோதனை பண்ணிடுது நமக்கு. அடுத்து இந்த படத்துலேயும் வில்லன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஓனர் தான். உங்களுக்கே தெரியும் கார்ப்பரேட் வில்லன் எப்படி இருப்பான், வடநாட்டு ஆளாக தான் இருப்பான். நல்ல ரிச் கோட் ஷூட்லாம் போட்டு பெரிய பங்களாவில் 20வது மாடியில் ஜன்னல் ஓரம் அப்படியே ஆஃபீஸ் போட்டு உக்காந்துருப்பாங்க. அந்த கார்ப்பரேட் வில்லன் வெள்ளையாக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், இந்த க்ரைட்டீரியா வேறு. ஆனால் அவன் இந்தியாவையே கட்டி ஆள்றவன், அரசாங்கத்தையே கையில் வச்சுருக்கிறவன். ஆனால் அவனை பாருங்கள் மக்கா தான் வச்சுருப்பாங்க. அவனுக்கு இந்த பினாமிங்களை பற்றி தெரியாதான். பினாமியை எப்படி உள்ளே கொண்டு வரணும், கருப்பு பணத்தை எப்படி வெள்ளையாக்கணுங்கிறது தெரியாதவனா இந்த கார்ப்பரேட். பாருங்கள், நம்ம ஆட்களுக்கு குரூர புத்தி. கார்ப்பரேட்னாலே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில் கொண்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கலர்லாம் கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க. ஆனாலும் அந்த வில்லனுக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தெரியல. வில்லனாக காட்டுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த கார்ப்பரேட் ஆட்கள் தான் இந்தியாவில் நிறைய குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் இவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. சும்மா பொதுவாக கார்ப்பரேட் வில்லன், இதெல்லாம் தான் இந்திய சினிமாவில் ஒரு சாபக்கேடு. இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துளி ஆபாச காட்சி, ஆபாச வசனம் எதுவுமே கிடையாது. தாராளமாக தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான். இந்த படம் மூலமாக எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த உலகம் எல்லாருக்குமானது. ஏழை, பணக்காரன், மத்திய வர்க்க பிரிவினர் இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே வாழக்கூடியது தான் இந்த உலகம். எல்லாரும் வாழ்கிறதுக்காக தான் இந்த உலகம். குறிப்பாக யாசகம் கேட்டு அடுத்த வேலை உணவுக்காக அடுத்தவங்களை கையேந்தி நிற்கிறாங்க இல்லையா மனிதர்கள், பிச்சைக்கார மனிதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் வாழ்கிறதுக்கு தான் இந்த உலகம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவங்க எங்கே போவாங்க? அரசாங்கமும் அவங்கள கண்டுக்கிறது கிடையாது. சக மனிதர்களான நாமளும் அவங்கள ஒதுக்கிடுறோம். நாம் அவங்கள அழைத்து நம்மளோட வரவேற்பு அறையில் உட்கார வச்சு அவங்கள மரியாதை செய்யணுங்கிறது கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் அவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கணும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.